Boss Wayne, mukbangking ng gabi Habang may horror chicken wings sa katabi Nilamon ko lahat kahit may naglalakad Sa labas ng pinto may bata sa likod ng aparador Mukbang naka-horror sabay sa mesa Si Boss Wayne to, di natitinag kahit may espiritu sa pintana Kahit may sigaw sa screen Mukbang boss ako kahit multo di palpak ako ang ring Kagat, subulunok, tulala ka na yan May white lady sa TV pero ribs pa rin ang plan Mukbang plus takitan dito para sa tuwa Pag si Boss Wayne ang kumain pati multo na papaurong wag. Good evening, welcome to my YouTube channel. Itong pagpapanoorin natin ay masyadong nakakatakot. So gabing-gabi na ako lang mag-isa rito, tulog na yung mga kasama ko. So simulan na natin. Tara, samahan nyo ako sa panonood ng mga nakakatakot. மோசமான பேரநார்மல் ஆக்டிவிட்டிலாம் நடந்தது. ஏய் நீ விளையாட்டு தரமா பண்ணாதடா, நீ பேனிக் ஆகாதடா, பேனிக் அட்டாக் வரும்டா. உள்ள 3000 மாதிரி தெரியுது, பக்கத்து ஏரியாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். Umpisa pa lang guys, meron na silang na camera na ispatan na camera. Meron umpisa pa lang. காலையில் பலாத்காரம் பண்ண பில்டிங் மாதிரி இருக்குப்பா, எவ்வளோ சேதப்படுத்தி வச்சிருக்கேன். வாவ், சம்மானமாக இருக்கு. இன்னைக்கு பயங்கரமான ஒரு ஹாண்டட் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் அப்போ அப்புறம் வெங்கடேஷ் வந்திருக்கோம். நாங்கள் 3 பேர் மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். கார்லாம் பக்கத்தில் பார்க் பண்ண முடியாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் போட்டுட்டு பார்த்தியா என்ன வராது. பொண்ணோட கால் மாதிரி ஆளை மட்டும் பார்த்துட்டு பொம்மையாகவே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு ஸ்டாச்சு பார்க்குறப்போ பயமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஆளை மட்டும் பார்த்துட்டுலாம் எல்லாம் ஒன்றும் அங்கே விட்டுருக்கு, எல்லாம் அதே வந்து அடிச்சு படுக்க போட்ட மாதிரி இருக்கு. இந்த இடத்தோட பேக் ஸ்டோரி உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். இந்த ஆஃபீஸில் வந்து ஒரு பியூன் இருந்திருக்கான். இது ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இயங்கிட்டு இருந்த ஒரு ஆஃபீஸ் இது. இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு இருக்க படி இருக்குல்ல, எங்கே தான் அவன் சேர் போட்டு உட்காந்துருக்கான் அந்த பியூனு. அவன் ரொம்ப நல்ல பையனாக இருந்திருக்கான். தண்ணி அடிக்கிற எந்த கெட்ட பொழுதும் கிடையாது. கரெக்டாக காலைல வந்துடுவான், சாயங்காலம் கரெக்டாக வீட்டுக்கு போயிடுவான். அப்படி இருந்த பையன் இறந்து போயிட்டாங்க. அதுக்கான காரணம் இங்கே இருந்தவங்க தான். சில பேர் அவனை அப்யூஸ் பண்ணனால அவங்க இருக்கக்கூடிய பாத்ரூம் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. இங்கே கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு பொருள், ரொம்ப முக்கியமான பொருள் மிஸ் ஆயிருச்சான். மிஸ் ஆன பொருளை வந்து இவன் தான் திருடிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப இவனை போட்டு எல்லாமே சேர்ந்து இவன் மேலே டார்கெட் பண்ணிட்டாங்களாம். நாய் குட்டி தான் உருவம் அது மாதிரி நானே பயத்தில் இருக்கேன். குசுக்கு வந்தவன் அங்க என்னடா குசு குசுன்னு? ஐயோ அங்க இல்ல, அது நாங்க இல்ல, தோ இவன் தான் குசு குசு. இது மனுஷங்க சவுண்டு கேட்டுச்சுடா. ரோட்ல வண்டியில போறவங்க பேசிட்டு போறாங்க, அந்த சவுண்டு தான் கேட்குது. சரிங்களா? அப்படி இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் நடக்குது. குட்டி குட்டியாக சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. சில பொருட்கள்லாம் கீழே விழுது. ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா தலைகீழாக இருக்கும். இங்கே இருக்கிற ஃபோட்டோவில் விவசாயம் ஃபோட்டோ போட்டிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக. பொம்மை இருக்கிற இடத்துல தான் கிட்டுச்சு. அந்த பொம்மையை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குடா. அந்த பையன் இன்னொன்று ஒன்று சொன்னான்டா வச்சு ஏன்டா அது என்ன சொல்கிறேன், அதான்டா ஒன்றுச்சு நினைக்கிறேன். இதுதான் ஒன்றுச்சா? இந்த பையன் இன்னொன்று சொன்னான், இந்த இடத்த அந்த மாதிரி அவன் இறந்ததுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு ஆக்டிவிட்டி ஒரு மாதிரி சவுண்டு கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி, இந்த இடத்துல இருக்கிற யூஸ் பண்ண முடியாது, எல்லாம் வேலையை விட்டு நிற்கிற ஸ்டேஜுக்கு போகும். இந்த இடத்த காலி பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கிற ஜாமானாச்சும் எடுத்துகிட்டு புது ஆஃபீஸ் போகலாம்.
எப்போ வந்து எந்த ஜாமான் எடுத்துகிட்டு போக இல்லையா? நீங்கள் இருக்கிற ஜாமான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னாலே அவர் அவ்வளோ ஆக்ரோஷப்படுவாராம். என்ட்ரன்ஸில் உட்காந்துருப்பாங்களே, ஒருவேளை இந்த சேரில் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பானோ? ஹலோ, அந்த சோஃபா உங்களோடதா? அதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா? சோஃபா நகர்றது சத்தியமான நம்பவே முடியாடா, இவ்வளோ வேகமாக வருது. உள்ளே யாரும் மனோனாங்க. ஹலோ, இது இது மூச்சு மாதிரி தெரியுது. இந்த ரெண்டு இது உனக்கு உயிர் இருக்கா? கேட்டு மீட்டர் கொடு, சீக்கிரம் கொடு. ரைஸ் இதை நான் பொம்மை கிட்ட வச்சு பார்க்கலான்னு தான் இதை எடுத்தேன். இங்கே பாருங்க, பக்கத்தில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி எரிய ஆரம்பிச்சிருச்சு. தெரியும், இங்கே பாருங்க, நார்மல் லைட்டு பிளிங்க் ஆகுது. சிக்னல் மைல்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. தெரியுது, லைட் ஆஃப் பண்ணால் தான் இருக்கா. 2 பாயிண்ட் இருக்குது எங்கடா? அதில் ஆமாம், 1 பாயிண்ட் தானே இருக்கும். சிக்னல் மைல்டாக இருக்கு. நான் இப்போ இந்த பொம்மை பக்கத்தில் போகிறேன், பொம்மை பக்கத்தில் போய் வச்சு பார்க்குறேன். சிக்னல் ரொம்ப மைல்டாக இருக்குது. கொஞ்சம் முன்னாடி லைட்டாக பொம்மை முன்னாடி. ஆக்சுவலாக சிக்னல் இல்லை பாருங்கள், மைல்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த ஆரஞ்சுக்கு மேலே போல் பொம்மையை டச் பண்ணி பார்க்கலாம். மேபி அந்த டால் பொசஸ்டாக இருந்தால். லைட்டாடுறா, May espiritu dun sa may scarecrow. May espiritu dun sa may scarecrow. Kaya siguro gumagalaw yung ilaw nila tatlo. ஆரஞ்சுக்கு மேலே எரியுதானே? Nagbibling-bling. அங்காடி லைட்டை மைல்டாகுது. ஃபர்ஸ்ட் டால் தான். அந்த டாலுக்கு இங்கே பாரு, இங்கிட்டு திருப்பிட்டேன். இங்கே பாரு, எரியல பாரு. இந்த பக்கம் திருப்பினோன்னே ஒன்று தாண்டா எரியுது. இங்கே பாரு, அப்படியே திருப்பிட்டு வரேன். லைட் அடி டால் மேலே. Tabi lang nila. ஒன்று எரியுது, பட் சிக்னல் இருக்குது, மைல்டாக இருக்குது. எப்பவும் கேட்டு மீட்டர் அந்த ஒன்று அஃபையும் போகுது, தள்ளி போக போக ஒன்று தான் எரியுது. இங்கே பாடுறா, கேட்டு மீட்டர் உள்ள வச்சிரு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வச்சிரு, கரெக்டாக நம்ம கம்யூனிகேட் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம். கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லால்கிட்ட தான் இப்போ நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும். அது மாதிரி ரூம்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்த்துருக்கோம். Nagagalit. Nagagalit guys. கன்ஃபார்ம் இது நல்லா இது இருக்குடா. ஏன்னா இவ்வளோ ஜாமான் அப்படியே கிடக்கு. எடுத்துகிட்டு போக முடியலடா. அவரு டிமின்னு எடுத்துகிட்டு போக முடியாது. எப்படி போகிறப்ப துணியை மட்டும் எடுத்துகிட்டு போயிரு. அவர் சொன்னது அப்படிதான் பயங்கரமாக சொன்னார். ஒரு பியூனுன்றவங்க மொத்த ஆஃபீஸ்க்குமே அவங்க தான் வந்து இன்சார்ஜ் மாதிரி. அவங்களோட போஸ்டிங் கொஞ்சம் லோவாக இருந்தால் கூட அவங்களுக்கு பவர் அதிகம். ஆக்சுவலாக எவ்வளவோ பெரிய பெரிய ஆஃபீஸில் பியூனோட பழக்கம் இருந்துச்சுன்னா அங்கே வேலை நடக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இருக்கிற பொருட்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம், எதனாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்ட்டு. பாருங்க எவ்வளோ தூசுக்கள். கண்ணாடி மூஞ்சில் தெரிச்சிட போது பார்த்துடா. ஐயோ, ஃபயர் ஆயிருக்குடா. எதுக்குடா ஃபயர் ஆயிருக்கு? ஆக்சுவலாக இங்கே பாருங்க, பயங்கரமாக இந்த இடம் புகஞ்சிருக்கு. எனக்கு தெரியும், உள்ள நிறைய பேருக்கு தெரியும். நானுமே நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸ்பிரிட் இருக்கக்கூடிய இடத்துல எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எதனா பிரச்சனை வரும். அந்த ஒரு கான்செப்ட் எடுத்து தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் கூட உங்களுக்கு அந்த லைட் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதை பார்த்தவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம்.
நீங்கள் நடக்கலையா? ஏய், அதெல்லாம் தூக்கி போடாதடா டேய். அதெல்லாம் தூக்கி போடாதடா. அவங்க தேவையில்லாத வேலை அது. வச்சு கொடு. சொல்லணுமா? ஓகே, உங்களுக்கு எங்ககிட்ட எதனா பேசணும்னா தாராளமாக பேசலாம். எங்களுக்கு உங்களை கண்டு பயம் கிடையாது. எங்களை பார்த்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் நான் எல்லாரும் ஈக்குவல் தான். ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? நிறைய பேர் யாரோ எரிச்சிருக்காங்கடா பிளான் பண்ணி. இது ஏதோ அமானுஷமா எரிஞ்ச மாதிரியும் தெரியல. சில எவிடன்ஸ் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எரிச்ச மாதிரி தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. டோர் நாக் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் எங்ககிட்ட பேச ட்ரை பண்ணீங்கன்னா இந்த டோர் இன்னொரு தடவை நாக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்ககிட்ட பேச விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த டோர் இன்னொரு தடவை நாக் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட டோரை அசைக்க சொல்லலை, டோரை நாக் பண்ண. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எங்கள் கூட பேச விருப்பம் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்களை பார்த்து உங்களுக்கு பயம் இருந்தால் ஒரு தடவை நாக் பண்ணுங்க. பயம் இல்லைன்னா 2 தடவை நாக் பண்ணுங்க. நாக் பண்ண மாட்டேங்க. ஓகே, இல்லை நான் உங்ககிட்ட சவுண்டு கொடுக்க சொல்லலை. எங்கள் கூட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பேச உங்களுக்கு பயம் இல்லைன்னா 2 தடவை நாக் பண்ணுங்க. பேசணும்னு ஆசை இருக்குது ஆனால் உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா 1 தடவை நாக் பண்ணுங்க. ப்ளீஸ், நான் சொல்கிறது எனக்காக பண்ண முடியுமா? இல்லைண்ணா, நீங்கள் நாக் தட்டுங்க, கதவை தட்டுங்க ப்ளீஸ். நாக் பண்ணிங்கன்னா எனக்கு புரியல. முன்னாடியே இப்படி தான் பண்ணீங்க. ஹலோ, கதவு திறக்குது. ஓகே, Kung ako sa inyo, pasukin mo na yan. ஓகே, எங்கள் முன்னாடி வெளியில் வர முடியுமா? ஹலோ, Pinasok na ni Grey Will. ஹலோ, Ba't nakatayo na yun din? ராஜா மாதிரி இருக்குது. இது எப்படி நடந்தது? அது நம்ம முன்னாடி வந்துட்டோம். சவுண்டே கேட்கலடா. ஆமாம், எதுவுமே கேட்கலையே. இந்த டோரில் மட்டும்தான் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருந்தது. Sa babae yung wala nakahiga. ஏதோ சம்திங். கண்டிப்பாக அந்த பொம்மை பக்கத்தில் இது யூஸ் பண்ணி பார்க்கணும். டவுசிங் ராடு. டோருக்குள்ள பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த டோரே திறக்கலடா. அந்த சின்ன டோரு மூடி இருந்துச்சுடா. இந்த அலமாரி டோர் நம்ம முன்னாடி தான் டோர் அசையுது. Pagod kasi ako guys sa trabaho. Medyo naantok-antok na ako. அழகானிலாம் எதுக்குடா ஆஃபீஸ்க்குள்ள? இல்லை வேறு கணக்கு புக்கு. 86 90 போட்டிருக்கு. 86 to 87 இருந்து 90 வரைக்கும் போட்டிருக்கு. என்னடா இது? இந்த பொம்மை மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கேன். பிசாசு படத்தில் ஒரு பொம்மை மாதிரி ஏதாவது அனபிலா மாதிரி ஏதாவது பண்ணிச்சு. நம்ம என்ன பண்ணுறது? கையில் என்ன Takot na rin ako. உங்களோட கையை நான் டச் பண்ணலாமா? என் கூட நீங்கள் பேச ரெடியாக இருக்கீங்களா? இல்லைண்டா. அப்படி ரெடியாக இருந்தீங்கன்னா ஏதாவது சவுண்டு கொடுங்க.
உங்களோட கையை டச் பண்ணி பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏதாவது சவுண்டு கொடுத்தீங்கன்னா நான் உங்களோட கையை டச் பண்ணி பார்ப்பேன். டச் பண்ணி உங்க கூட நான் பேச ட்ரை பண்ணுறேன். ஹலோ, இன்னும் கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ராங்கான சைன் கிடைச்சா நான் கண்டிப்பாக நான் இதை பண்ணுறேன். சொன்னா கேள்றா, இது நார்மலாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப பக்கத்தில் தொடாதரா. உங்களோட கையை நான் டச் பண்ணுறேன். எனக்கே புள்ள இருக்கிறா. மூடி கையிடுறா, சொன்னா கேள்றா. அதுக்கு எதனா என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட தாராளமாக நீங்கள் பேசலாம். உங்களுக்கு ஏதாவது தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் தெரியப்படுத்தலாம். ரொம்ப கத்துறீங்க, உங்களுக்கு கோவம் வருது, எனக்கு புரியுது. எதனா உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? ஹலோ, பாடி வைப்ரேட் ஆகுது. ஆக்சுவலாக உங்க கூட நான் பேசணும்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். வேற எதுவுமே நான் பண்ண நினைக்கல. சேர்க்காதுரா பொம்மை. உங்ககிட்ட நான் அனுமதி கேட்டு தான் நான் வந்து உங்களை நான் டச் பண்ணேன். என் கூட நீங்கள் எதனா கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் நீங்கள் பண்ண முடியும். என் கூட பேசுறீங்களா? ஹலோ, தொண்டை தான் அடைச்சிச்சு. கேட்டுப்பிட்டு கூட இருக்குடா, மைல்டாக இருக்குடா. இங்கே மாதிரி தருதா, மைல்டாக தான் அடிக்குது. நெஞ்சுக்கிட்ட நல்லா இருக்குடா, மைல்டாக இருக்கு ரொம்ப. இங்கே பாரு, இங்கே பாரு, நான் வந்து லைட் ஏன்டா ஆஃப் பண்ணுறேன் போடு. இங்கே பாருங்க கைஸ், நான் வந்து அழகாக இப்படி கொண்டு போகிறேன். லைட்டு பிளிங்க் ஆகுது அங்கே போனோன்னு. தெரியுதா? ஆமாண்டா, அதான்டா பாத்ரூம் வச்சு ஒரு பாத்ரூம் விட்டுலாம். டக்குன்னு நான் உள்ளே போச்சுடா. அதுக்குள்ள இந்த டாலுக்கு ரொம்ப பவர் கம்மியாக இருக்கு போல. வந்துட்டு போயிடுச்சு. பவர் கம்மியாக இருந்தால் எப்படா மூவ் பண்ணி இங்கே வரும்? என்னால் உணர முடியுதுடா. ஒரு மாதிரி தொண்டை அடைச்சிது, ஒரு மாதிரி வைப்ரேட் ஆச்சு, வாய் உளருச்சு. பெருசாக என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல. வேறு எதுவும் எனக்கு ஃபீல் ஆகுது. அதிகபட்சமாக எனக்கு பாடி வைப்ரேட் ஆகுது. இப்படி பாருங்க, கீழே போட்டதில் இந்த நைட் விஷன் போயிடுச்சு. இந்த 2 பட்டனும் கீழே விழுந்துச்சுல, அதில் போய் என்கிட்ட உடஞ்சி விழுந்துருச்சு. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாச்சுவை எதுக்கு அங்கங்கே நகர்த்தி வச்சுட்டு இருக்கீங்க? நீங்கள் இந்த ஸ்டாச்சுவில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் டச் பண்ணப்போ எனக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. என் கூட நீங்கள் பேசுகிறேன்னு என்கிட்ட வாக்கு கொடுத்தீங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே பேசல. வெளியே கேட்டுக்கிறேன்டா. கதை எது லாக் ஆகிருப்போது? கதவுலாம் லாக் ஆகுது. அதை ஏன்டா தட்டி விட்டேன்? நீ தான்டா தட்டி விட்டேன். பேக்கில் மாட்டிதான். வேணா விட்டுரு, அங்கேயே போட்டுரு. சொல்கிற கேளு. நிப்பாட்டி வச்சிருவா, அது இருந்த மாதிரி நிப்பாட்டி வச்சிருவா. இல்லை, அப்படியே கிடக்கட்டும். இல்லை, டச் பண்ணாதீங்கண்ணா. நானும் எவ்வளோ தூரம் கேட்டு டச் பண்ணேன். அதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் டச் பண்ண மாட்டிக்கிட்டு என்னாச்சு? டேய், விளையாடாதீங்க. அவனை பார்த்துதான் வந்து காலை அப்படி விழுந்து எடுத்துருச்சுட்டான். தப்பாக பண்ணுறது. சரி போங்க, உள்ளே போகலாம். உள்ளே போங்க. கிராஸ் ஆச்சுல? கன்ஃபார்ம் எதாவது கிராஸ் ஆச்சு. நைட் விஷயம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஹலோ, நீங்கள் இந்த பக்கம் நடந்து போனதை நான் பார்த்தேன். சவுண்ட்
என்னை பார்த்து பயப்பட வேண்டாம். எங்கள் கூட நீங்கள் அன்பாக பேசலாம். உங்களுக்கு புரியுதா நாங்கள் பேச வர விஷயம்? நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காகவோ உங்களுக்கு கெட்டதை செய்கிறதுக்காகவோ இந்த இடத்துக்கு வரல. உங்ககிட்ட நான் பேசுறதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். வேற எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் இங்கே வரல. ஒருவேளை அவங்க டீமில் கொடுமைப்படுத்த மாதிரி நம்மளே அவங்க இதாக கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணவே மாட்டோம். உங்களை மாதிரி இருக்கிற பீப்புளுக்கும் சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு பையன் தான் நானும் தான். எனக்கு நிறையா விஷயம். Ganito kasi yan guys, kapag pinakikita mo sa kanila na natatakot ka o kinakabahan ka, lalo ka nilang tatakutin eh. Dapat hindi ka magpapakita ng takot kasi lalo silang agresibo pag ganun. Yan. Pasabit yan eh. பக்கத்தில் வர்றவங்களுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி எனக்கு கண்ணாடி வெட்டிச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? எடுத்துக்கிட்டுனா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. உங்களுக்கு நடந்த மாதிரி ஏகப்பட்ட பீப்புளுக்கு இந்த காலத்தில் நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ ஐடி கம்பெனிஸ்லேருந்து ஒரு சாதாரண டீ கடையில் வேலை செய்கிற பையன் வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அவங்க கூட வேலை பார்க்குற கொலீக் மூலியமாவோ இல்லை சுற்றி இருக்கிற பீப்புள் மூலியமாவோ சம்டைம்ஸ் ஓனர் மூலியமாகவே கூட இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ நீங்கள் எனக்கு இந்த பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. உங்களை யாரோ அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்யூஸ் மீன்ஸ் நீங்கள் வந்து அவங்க சொன்னதை கேட்கலன்றதுக்காக அவங்க பெரிய ஆள் பெரிய போஸ்டிங்ன்ற ஆதிக்கத்தை அவங்க மேலே செலுத்தி உங்களை மென்டலி அப்யூஸ் பண்ணி உங்களை சூசைட் பண்ணுறதுக்கு தூண்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கே நடந்திருக்கு. அவங்க ஆஃபீஸில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கடா, பாலிடிக்ஸ் நடக்குது. இந்த வீடியோ பார்க்குற எத்தனையோ பேருக்கு இந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க யாருக்காவது இந்த மாதிரி ஆஃபீஸில் நடந்துச்சுன்னா யோசிக்காமல் உங்களோட ரைட்ஸுக்காக நீங்கள் பேசணும். அதில் எந்த தப்புமே கிடையாது. எல்லா இடத்துலையும் பொறுத்து போகிறதுனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. ஒரு பையன் சூசைட் பண்ணி அந்த விஷயம் தாங்க முடியாமல் மென்டல் ப்ரெஷரில் சூசைட் பண்ணி ஒரு பையன் செத்து இருக்கு. அது மாதிரி ஒரு முடிவை நீங்கள் எடுக்காமல் தைரியமாக இதை ஃபேஸ் பண்ணி நீயும் எனக்கு சம்மந்தான்டா, நீயும் மனுஷன் தான், உன்னால் என்ன பண்ண முடியுமோ என்னாலே பண்ண முடியுன்றதை காமிச்சு இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சில தவறான முடிவுகளை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நீங்கள் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆமாம், தற்கொலை எந்த பிரச்சனைக்குமே தீர்வு கிடையாது. நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க. ஸோ ஓகே, எங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். இப்போ நான் பேசுனதை வச்சு உங்களுக்கு எங்களை பற்றி புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு கெட்டதை செய்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்க மாட்டோன்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் கூட நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா, நாங்கள் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா, இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ப்ளீஸ், உங்கள் கூட பேசுகிறதுக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம். உங்களோட நல்லதுக்காக மட்டுமே தான். உங்களுக்கு எந்த விதத்துலையும் நல்லது செய்யாட்டியோ கெட்டது செய்ய போகிறதே இல்லை. நாங்கள் இருக்கீங்களா? அந்த ஃபோட்டோக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா. கவர்மெண்ட் பீப்புளோட தான் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பெரிய ஆட்களோட தான் இருக்கலாம். அந்த ஃபேஸ் எல்லாமே அழிஞ்சிருக்குல்ல, ஃபேஸே இல்லை அதில். சரி, அதை விடுங்க. அந்த பாத்ரூம் கண்டுபிடுறாங்க, ஒரு மிரர் இருக்குன்னு சொன்னாங்க. இதுதானே பாத்ரூம் மாதிரி இருக்கு. இந்த பொம்மை காலம் ஏதோ பண்ணுது. இந்த பொம்மை திருப்பதில் நம்ம தயவு செஞ்சு எங்களை எந்த விதத்துலையும் அட்டாக் பண்ணுறாதீங்க. அதுக்கப்புறம் எங்களோட கோவத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் நாங்கள் உங்களை எதுவுமே நான் பண்ணலை. உங்கள் கூட
பேசணும்னு தானே ஆசைப்படுறோம். உங்களுக்கு எதனா கெட்டது செஞ்சோமா? பாருங்க இவ்வளோ பொருட்கள் இதெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சா கூட யூஸ்ஃபுல்லாக அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. சுமாரா சொல்லாத ஒரு கோவம்டா. நீங்கள் இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இந்த இடத்துல தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க. என்னாச்சு? நெல்லு ஓடாதீங்க, கீழே விழுந்துடாதீங்க, கண்ணாடியாக இருக்கு. பின்னாடி ஏதோ கத்துச்சுடா, மறுபடியும் கத்திக்கிட்டே இருக்குடா. நகராதுடா, பின்னாடி கத்து ஏதோ உருங்குதுடா, பயங்கரமா ரொம்ப பயங்கரமா சூசைட் பண்றப்ப அப்படிதான் கேட்குது. அந்த மாதிரி தான் கேட்டுச்சு. என்னாச்சு? அடைக்கிற டஸ்ட் ஒரு மாதிரி டஸ்ட். கதவு ஆடிச்சுல, இந்த கதவு தானே. எல்லாமே சாப்பிட்றது லேப்டா, டெஸ்டியூப்லாம் இருக்கு. Wala naman pwedeng papasukan yung dito. Ang tao. இது எல்லாமே புதுசு. Walang tao. யூஸ் பண்ணதே Pero கிடையாது. இது எல்லாமே bumagsak yan. புதுசுடா. கைஸ் இங்க பாருங்க, இதை பார்த்தா டெஸ்ட் டியூப் மாதிரி இருக்கு. உடைக்கலாம் இல்லை, சாஞ்சிருச்சு. கூலிங் கிளாஸ்லாம் இருக்கு, லெட்டர் இருக்கு. ரொம்ப தேவையில்லாத இது. பாத்ரூம். இந்த கையில கப்பல் சாசர்லாம் 2 வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம்னு சொல்லி வா. இல்ல காது கட்டு வந்து கத்திட்டு போறோம். என்ன சொன்ன எனக்கு வீட்டில் அது கேட்டுருச்சு. அந்த கப்பல் சாசர் 2-3 வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். இது கூட Namakawa na siya. Gusto niya na raw umuwi. Tutulog na lang daw siya. சொல்லி அவர் ஏதாவது ட்ரிகர் பண்ணலான்னு சொல்ல வந்து அது முன்னாடி அவர் காதில் விழுந்துருச்சிடும். ஓகே, இங்கே இருக்கிற ஜாமான் எல்லாத்தையும் இப்போ நாங்கள் எடுத்துட்டு கிளம்ப போகிறோம். வேணாண்டா சொன்னாரு. சீரியஸா இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா ஜாமானையும் நாங்கள் எடுத்துட்டு போக போகிறோம். சொன்னா கேட்டாடி என்ன பண்ண முடியும்? காட்டுங்க. உங்களால் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போக போகிறேன். அவங்களால என்ன வேணா பண்ண முடியும்? கேட்கறா போயிரு, சொல் பேச்சு கேட்க முடியாடா. நீங்க கோவப்படுறதுனால இங்க எதுவுமே மாற போறது இல்ல. நம்ம தெரியாம விளையாட்டா சொல்றது அவருக்கு ரொம்ப கோபமாகுது. அவர் நம்ம டெஸ்ட் பண்றோம்னு நினைக்கிறேன்டா. அவர் நம்ம மேல கோபமாகறாப்பா. மற்ற எல்லாத்தையும் நம்ம சொன்னா அவங்க கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோங்க. புரிய மாட்டேங்குது. அவர் ஃபர்ஸ்ட் சைலண்டா இருந்தா நம்மகிட்ட பேசுறது கேட்டதுக்கு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. நம்ம அந்த பொருள் எடுக்காதா அதை பத்தி பேச வேண்டாம். நம்ம பொருளை எடுத்து சும்மா விளையாட சொல்லுவோம். உள்ளிக்கு இவ்வளவு உட்டன் ஐட்டம் இருக்கு. இது மட்டும் தானே அதால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். அதான் இந்த படிக்கிட்ட உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கே நான் நினச்சேன். ஆனால் இந்த பெஞ்ச் இங்கே இருக்கு. மேபி இதில் கூட உட்காந்துட்டு இருந்திருக்கலாம். ஓகே சரி, நீ சொன்ன பாத்ரூம் எங்கே இருக்கு? தெரியல, நம்ம தான் தேடணும். அவங்க சொல்லி அனுப்புனாரு. இது மட்டும்தான் பாத்ரூம் மாதிரி தெரியும். எரிக்கிறேன்றான்டா. எரிக்கிறேன்னு சொன்னான்டா. எதுக்கடா இப்ப ஓடி வந்த நீ? பயங்கரமா கேட்டு இவனை பிடிச்சி இழுத்துருக்கா. முதுகுலையா? ஆமாண்டா. டேய் கை வச்சுடா. கை வச்சிருக்கு போறா. கருதா எப்படி இதெல்லாம் டேஞ்சர்டா. டச் பண்ண முடியுதுடா. நாங்க அப்படியே மனுஷன் தொட்டா இருக்கு. அதே மாதிரி தொட்டி இருக்குல்ல. இவன் அந்த பொருளை எரிச்சிடலான்னு சொன்னான்டா. என்ன தொட்டைங்கன்னா அதை செய்வேன். நீ ஏன்னா அவ்வளோ பயப்படுற? கோட்லாம் போட்டு ஹீரோ மாதிரி வந்துட்டு பயப்படுற. பொதுவாக பிடிச்சி இழுத்து பார்த்தா உனக்கு தெரியும்டா. அப்படி இருக்கிற எரிக்கிறேன்னு திரும்ப சொல்லிட்டு இருக்க நீ. விடு கை வச்சிருச்சு பாத்தியா? அப்படி இப்படி இருக்கு ஒரு மாதிரி. அது மாதிரி பண்ணுச்சுடா. என்னாச்சு காலில்? அப்புறம் தட்டிடுச்சு. Nakatak daw siya. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. உன்னை டச் பண்ணுற அளவுக்கு வருது. என்ன எல்லாருமே என்னவே யாருக்கும் எதுவுமே பண்ணலையே. இப்படிதான் ஊருக்குள்ள கொள்ள பேர் சொல்லிருக்காங்க. யாருக்கும் நான் எந்த கெட்டதும் பண்ணலையே. பண்ணலைன்னா ஊரில் எல்லாம் தெரியாது. சரி
எனக்கே சிரிப்பு வருதுடா. கண்ணாடி இங்கே தான் இருக்குது, நமக்கு தான் தெரியல. இந்த மாதிரி அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. அதுதான் இதுலேயே ஏதோ உருவம்லாம் தெரியுது. இந்த மாதிரி 2 கண்ணு வாயெல்லாம் தெரியுது. தெரியுதா? இந்த கண்ணாடி இப்போ நம்ம நிமித்த ட்ரை பண்ணலாம் முடிஞ்சா. அது மூலியமாக எதுவும் கம்யூனிகேட் பண்ண முடியுதா ட்ரை பண்ணலாம். அப்பா இதுக்கு ஒரு கால் மட்டும் எடுப்பா. காலா? கால் தான் முடியாது. சவுத்தில் மட்டும் கொடுக்குறா, நாங்களாம் வரலடா கிட்ட. ஓகேடா, ஒன்றுமே தெரியலையே. கண்ணாடி ரொம்ப அழுக்கா இருக்கு. அலங்காரம் பண்ணுற மாதிரி அதை போய் தொட்டுட்டு இருக்கான். இவ்வளோ அழுக்கா இருக்கேடா, தெரியுதா? கைஸ் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஃபுல்லாகவே கரை ஒன்றுமே தெரியல. இந்த இடம் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. எப்படி இதில் போய் கம்யூனிகேட் பண்ணுறது? என்கிட்ட காட்ட முடியுமா? சேர் மட்டும்தான் ஆடிட்டு இருக்கு. உங்களோட ஃபேஸை எங்ககிட்ட காட்ட முடியுமா ப்ளீஸ்? அந்த கண்ணாடி மூலியமா உங்களோட ஃபேஸை வந்து எங்ககிட்ட காட்ட முடியுமா? உங்ககிட்ட பேசணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன். அட்லீஸ்ட் உங்களை நான் சொன்னேன் கண்ணாடி எடுத்து எரியும், அதே மாதிரி எரிஞ்சிருச்சுடா. நான் சொல்றது கேள்றா வாசு. ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம இங்கே வந்து. அவங்க நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே தெரில. நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க இல்லைன்னா நம்மளுடைய ஆக்ரோஷப்படுத்துற மாதிரி இதுவும் பண்ணது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஃபேஸை பார்க்கணும்னு மட்டும்தான் நான் கேட்குறேன், வேறு எதுவுமே கிடையாது. அந்த கண்ணாடியில் உங்களோட ஃபேஸை மட்டும் காட்டுங்க ப்ளீஸ். உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன், இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. சரி ஓகே, கடைசியாக இந்த கண்ணாடி கிட்ட போயிட்டு நான் ஒரு 3 தடவை உங்களோட கூப்பிடுறேன். நீங்கள் வரலன்னா உங்களுக்கு என்ன பார்க்க விருப்பம் இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன். உங்களால் என்ன பார்க்க முடியுமா? ஹலோ, உங்களோட ஃபேஸ் என்ன காட்ட எழுதி இருக்குடா. என்னடா பாருடா. ஆமாடா, இது முன்னாடி இல்லடா வாசி. ஏதோ கிறுக்கி இருக்குடா. முன்னாடி இது இல்லை. நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. இது முன்னாடி இல்லை. என்ன இருக்கு? போறா. லாஸ்ட்ல போன் மட்டும்தான் இருக்கு. அது முன்னாடி கௌரியா? டீ வெளியே போற எழுதி இருக்குடா. எங்க போட்டுருக்கு பாருடா. ஒத்த சொல்லி கொம்பு வா. முன்னாடி இல்லையா? இது கன்ஃபார்ம் இல்லை. முன்னாடி இல்லை. கேமரா கூட இருக்குடா. நான் பார்த்தேன். இதுல கூட ரெக்கார்டா இருக்கு. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். சத்தியமா இல்லை. அந்த 7 மட்டும்தான் இருந்துச்சு. அந்த 7 அந்த ஒரு அந்த கிளீனா இருப்ப அந்த 2 மட்டும்தான் இருந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்கு. வெளியில் போன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கு பாருடா. கண்டிப்பா இந்த இடத்த விட்டு Boss Wang, mukbangin ng gabi Habang may horror chicken wings sa katabi Nilamon ko lahat kahit may naglalakad Sa labas ng pinto may bata sa likod ng aparador Mukbang naka-horror sabay sa mesa Si Boss Wang to, di natitinag kahit may espiritu sa pintana Kahit may sigaw sa screen Mukbang boss ako kahit multo di balpak ako ang ring Kagat subulunok tulala ka na dyan May white lady sa TV pero rips pa rin ang plan Mukbang plus takutan dito para sa tuwa Pag si Boss Wang ang kumain pati multo na papauhang